தமிழ் சினிமாவில் நகைச்சுவை ஜாம்பவானாக பல கோடி மக்கள் நெஞ்சங்களில் நிலைத்து நிற்பவர் வைகை புயல் வடிவேலு. நகைச்சுவை நடிகர்களாக செந்தில், கவுண்டமணி கோலோச்சிய காலகட்டத்தில் சத்தமே இல்லாமல் தமிழ் சினிமாவில் நுழைந்து சரவெடியாய் தனது நகைச்சுவை மூலம் மக்களை மிரள வைத்தார். முகபாவனை, கவுண்டர், நடிப்பு என நகைச்சுவைக்கென தனி உடல் மொழியை உருவாக்கியவர் வடிவேலு. தனது நகைச்சுவை வளத்தால் தமிழ் சினிமாவையே கட்டிப்போட்டார் என்றால் நிச்சயம் மறுக்க முடியாது. ஹீரோவுக்காக படங்கள் ஓடியது தாண்டி படத்தில் வடிவேலு நடிக்கிறார் என்பதற்காகவே கூட்டம் கூட்டமாய் மக்கள் திரையரங்குகளில் குவிந்த கலாமும் உண்டு. பல படங்கள் அவரால் ஹிட் ஆனதும் உண்டு. எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அந்த படத்தில் நிச்சயம் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் வடிவேலு நடித்திருப்பார். அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் நடிகர் வடிவேலுவுக்கு மவுசு உச்சத்தில் இருந்தது. நடிப்பில் பின்னி பெடலெடுத்த வடிவேலு தனது குரல் திறனாலும் மக்களை ஈர்த்தார். எட்டனா இருந்தா எட்டுரு போன்ற பாடல்கள் இன்றும் பிரபலம். புகழின் உச்சியில் இருந்த வைகை புயல் வடிவேலு சில பிரச்சனைகள் காரணமாக தமிழ் சினிமாவில் நடிக்க அவருக்கு தடை விதிக்கப்பட்டது. சில ஆண்டுகளாக திரையில் காணாமல் போன வடிவேலுவின் இடத்தை நிரப்ப பலர் வந்த போதிலும் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு வடிவேலு எப்போது மீண்டும் நடிப்பார் என்றுதான் இருந்தது. அதன்பின் ஒரு வழியாக நாய் சேகர் படத்தின் மூலம் என்ட்ரி கொடுத்தார் நகைச்சுவை மன்னன் வடிவேலு. அந்த படம் அவருக்கு கை கொடுக்கவில்லை. அதன்பின் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் மாமன்னன் படத்தில் இதுவரை ஏற்று நடித்திராத சீரியஸ் காதிபத்திரத்தில் நடித்த வடிவேலுவுக்கு மாபெரும் வரவேற்பு கிடைத்தது. படமும் ஹிட் அடித்தது. பலவிதமான விமர்சனங்கள் வடிவேலுவை நோக்கி வீசப்பட்டு வருகிறது. அண்மையில் அவர் பிரபல நடிகர் விஜயகாந்த் மறைவிற்கு வராதது பெரும் பேசுபொருளாக மாறி பலரும் வடிவேலுவை பலவிதமாக விமர்சித்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்போது அடுத்தடுத்த படங்களில் நடித்து வருகிறார் வடிவேலு. சன் தொலைக்காட்சியில் சமீபத்தில் டாப் குக் டூ குக் என்ற சமையல் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் நடிகர் வடிவேலு. அப்போது நிகழ்ச்சிக்கு பின் டாப் குக் டூ குக் நிகழ்ச்சியின் நடுவர் வெங்கடேஷ் பட் வடிவேலுவிடம் சிறப்பு நேர்காணல் ஒன்றை எடுத்தார். அதில் நடிகர் வடிவேலு கண்கலங்கி பகிர்ந்த விஷயம் ஒன்று தற்போது இணையத்தில் மிகவும் வைரலாகி வருகிறது. வடிவேலு கூறுகையில், கவுண்டமணி, செந்தில் தமிழ் சினிமாவின் உச்சத்தில் இருந்த காலம் அது. மதுரை தமிழ்நாடு ஹோட்டலில் ராஜ்கிரனை சந்தித்த போது அவருக்கு நான் மோனோ ஆக்டிங் செய்து காட்டினேன். அதை பார்த்து என்னை மிகவும் பாராட்டிய அவர் சென்னைக்கு வாடா என்று என்னை அவருடன் அழைத்து வந்தார். எனக்கும் வாழ்க்கையில சோறு போட்ட தெய்வம்னா அது ராஜ்கிரண் தான். எங்க அம்மா அப்பாவுக்கு பிறகு அவர்தான். அவர் பெத்த பிள்ளைய போல அவரு ஆபீஸ்ல எனக்கு சோறு போட்டு பாத்துக்கிட்டாரு. கவுண்டமணி செந்தில் இருந்த காலத்துல அவரு தான் தமிழ் சினிமாவுல என்னை உள்ள விட்டாரு என்று கண்ணீர் மல்க வடிவேலு ராஜ்கிரண் குறித்து பேசியிருந்தார்.